இங்க நம்ம ஹீரோ ஜெர்மன் ராணுவத்திட்ட இருந்து தப்பிச்சு காரை வேகமா ஓட்டிட்டு வரான். இவன் கூட வந்தவங்க பின்னாடி இருக்க பிளேன்ல இருக்கிறதுனால அந்த பிளேனை பறக்க வைக்கிறதுக்கு வண்டிக்கு பின்னாடி கயிறு வச்சு கட்டியிருப்பான். இப்ப கார் ஆக்சிலேட்டர்ல ஒரு ராடை வச்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்கா மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த வண்டி வேகமா போக ஆரம்பிச்ச உடனே அங்க இருந்து ஜம்ப் பண்ணிட்டு வேகமா ஓடி போய் பிளேன்ல ஏறிக்கிறான். இப்ப உடனே விண்ட்ஷீல்ட க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பிளேன் பறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சோல்ஜரும் இவங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணி வரதுனால இந்த லேடி கடவுளை கும்பிட்டு அந்த பிளேன் எப்படியாடி பறக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கா. ஏன்னா அந்த பிளேன்ல வந்து இன்ஜின் இல்லாதனால அந்த கார் போகிற வேகத்தை வச்சு தான் அந்த பிளேன் பறக்க முடியும். முன்னாடி ஒரு பயங்கரமான பள்ளம் இருக்கிறத பார்த்து எல்லாருமே கதை முடிஞ்சிட்டு நினைக்காங்க. நல்ல வேலையா அந்த கார் கீழே விழுந்து பிளேன் பறக்க ஆரம்பிச்சிருது. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்னு நினைக்கும் போது இவங்களுக்கு அடுத்த சேலஞ்ச் காத்துட்டு இருக்கும். இவங்களுக்கு பின்னாடி சோல்ஜர்லாம் ஃபைட்டர் ஜெட்டை வச்சு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்காங்க. அங்க இருந்த கமாண்டருமே அவங்க சோல்ஜர்ட்ட அந்த பிளேனை சுட்டு தள்ள சொல்லி ஆர்டர் போடுறான். அந்த சோல்ஜருக்கு பார்க்கிறதுக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியறதுனால அங்க இருந்த மிஷின் கன்னை வச்சு இவங்க ஜெட்டை சுட்டு தள்ளிடுறான். கேப்டன் அவன் பண்ணதை நினைச்சு பயங்கரமா திட்டுவாரு. இப்போ கடைசியா அவங்க பார்டர் கிராஸ் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சிடறாங்க.